ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வீடியோ நேற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நாளிலும் வாழ்த்துகிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனம். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜா என்கிற மனிதன் ஆண்டவர் மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். அவனுக்கு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவனுக்கு கொடுக்க காரணம் என்ன அப்படி என்றால் 2 நாளாகம புஸ்தகம் 29:1 சொல்லப்படுகிறது. அவன் ராஜாவாக ஆன உடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கதவுகளை சரி பண்ணினான். அந்த ஆலயத்தின் கதவுகள் ஆலயத்தை சுத்திகரிப்பின் முறைமையின்படி சுத்திகரித்தான். எல்லாம் ராஜாவாக ஆன உடனே சவுல் ராஜா ஆன உடனே தனக்கென்று சொல்லி தன்னுடைய காரியங்களே குறியாயிருந்தான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவாக ஆன உடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். போய் கதவுகளை சரி பண்ணுகிறான். அங்கு ஆலயத்தை சரி பண்ணுகிறான், ஆலயத்தை சீர்படுத்துகிறான். அங்குள்ள குப்பைகள் எல்லாம், அதற்கு முந்தின ராஜாக்கள் எல்லாம் ஆலயத்தை கதவை பூட்டி விட்டார்கள். அங்கு உள்ள யாரும் போகக்கூடாது என்று ஆலயத்தை பூட்டி விட்டார்கள். ஆனால் இவன் வந்த பிறகுதான் இந்த ஆலயத்தில் ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. இந்த ஆலயத்தை சீர்படுத்தினான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக நீங்களும் இப்படிப்பட்டதான மகா திரளான ஆசையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் நீங்களும் சீர்திருத்தவாதியாய் கர்த்தருடைய காரியங்களை சீர்திருத்தவாதியாய் எழும்பி நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் தாமே உங்களுக்கு மகா திரளான ஆசையை கொடுப்பார். அவன் முதலாவது கதவுகளை திறந்து பழுதுகளை பார்த்து ஆலயத்தை சுத்தம் செய்தான். அடுத்து பார்த்தால் பலிபீடத்துக்கு எல்லாவற்றையும் வர சொல்லி அவன் பலி செலுத்துகிறான். முதலாவது அவன்தான் போய் கதவுகளை திறக்கிறான். அந்த ஆலயத்தினுடைய குப்பையில் எல்லாவற்றையும் எடுத்து அதை சுத்தம் பண்ணுகிறான். அடுத்தபடியாக பலி செலுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளில் இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன்தான் போய் பலி செலுத்துகிறான். பலி செலுத்தினது மாத்திரமல்ல, ஊராக போய் பலி செலுத்த வாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க என்று சொல்லி அலைந்து திரிந்து ஜனங்களை கூட்டி